ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் மார்க்கெட் வித் சலாவுதீன். காசாவில் பார்த்தீங்கன்னா அப்பாவி பொதுமக்கள் வந்து கொத்து கொத்தாக பாதிக்கப்பட்டு இறந்துட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 குழந்தைங்க வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வருது. காசாவில் எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு 50% வந்து குழந்தைங்க தான் இருக்காங்க. இந்த குழந்தைங்க வந்து இது வரைக்கும் ஒரு 50,000 குழந்தைங்க இறந்துட்டாங்க. 80,000 பேர்கிட்ட இறந்துருக்கதா தகவல் வந்து தெரியுது. சோஷியல் மீடியாவில் நம்மளே பார்த்துட்ருக்கோம். நிறைய பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க. போருன்ற ஒரு ஆயுதத்தை கையாண்டு நிறைய பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. உணவு இன்மை, தண்ணி இல்லாமல், பேசிக் அடிப்படை தேவையே இல்லாமல் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 ரூபா முடிஞ்சாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்காகவும் அங்கே இருக்க மக்களுக்காகவும் கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள். இப்போ இது எதுக்கு பேசுகிறோன்னா, தொடர்ந்து வந்து நியூஸ் அங்கேருந்து வந்துட்டு தான் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி போர் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி வந்து அப்பாவி மக்கள் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு தான் இருக்குது. தயவு செஞ்சு அவங்களுக்காக வந்து ப்ரே பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி வந்து அவங்களுக்கு பண்ணுங்கள். போன வருஷம் அக்டோபர் மாதம் ஆரம்பித்த இந்த போர் வந்து ஒரு வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் கொத்து கொத்தாக மக்கள் வந்து கொல்லப்பட்டுட்ருக்காங்க. ஒரு இனத்தையே அழித்து வந்து பெரிய ஒரு படுகொலை நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி வந்து எந்த சோஷியல் மீடியாவும் பெரிய பெரிய இடத்துலையும் பேசப்படுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இது வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். போர் வந்து கூடிய சீக்கிரம் நிற்கட்டும். அந்த மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு வரட்டும். இன்ஷால்லாஹ் அந்த மக்களுக்கு வந்து இறைவன் வந்து நல்ல ஒரு வழியை காட்டட்டும். தேங்க்யூ.